Hello all, welcome to Study Buddy. And இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா additional tier 1 bonds or perpetual bonds அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் இன் த சென்ஸ் பட்ஜெட், எக்கனாமிக்ஸ் சர்வே ப்ளஸ் எக்கனாமிக்ஸோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த முழு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 300 rupees மட்டும்தான் காஸ்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட், எக்கனாமிக்ஸ் சர்வே அஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் வந்து என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்கனாமிக்ஸில் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் வீடியோஸாக வந்துடும். அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லா டாபிக்ஸும் வந்து இப்போ அடிஷ்னல் tier 1 பாண்ட்ஸ்னால் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ இருக்கும். இப்போ ஒரு டாப்பிக்கும் பேமெண்ட் பேங்க், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இது எல்லாருக்குமே வந்து தனித்தனி வீடியோஸ் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எடுத்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறங்காட்டி எல்லா வீடியோஸும் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரே நேரத்தில் வந்து கொடுக்காம ஒரு டாபிக் வைஸாக எடுத்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ இருக்கிற மாதிரி தான் வந்து டெமோ வீடியோஸ் இருக்குது. நிறைய டெமோ வீடியோஸும் கீழே போட்டிருக்கேன், இப்போ பாருங்கள். இப்போது எதுக்கு அடிஷ்னல் tier 1 பாண்ட்ஸ் வந்து நியூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் க்ரைசிஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எஸ் பேங்க் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து எஸ் பேங்க் க்ரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போனா March 2020. அண்ட் ஸோ ஃபெயில் ஆனங்காட்டி ரேஸ்ட் அரவுண்ட் 8,000 crore த்ரூ 81 bonds. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ் பேங்க்கு அடிஷ்னல் tier 1 பாண்ட்னு இஷ்யூ பண்ணி அது மூலியமாக எவ்வளோ காசு சேகரிச்சிருக்காங்க அப்படின்னா 8,000 crores வந்து வாங்கி வச்சுருக்காங்க. சரிங்களா? 81 bondsல. அண்ட் RBI சர்க்குலர் நாட் டு ரீபே த இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் 81 bonds. RBI என்ன சொல்லியிருக்காங்கன்னா 81 bondsல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நீ காசு தர வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 81 bondல வந்து அடிஷ்னல் tier 1 பாண்டில் ஒரு 50,000 போட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். RBI வந்து எஸ் பேங்க் ஃபெயில் ஆனனால, க்ரைசிஸ்னால என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பர்சனுக்கு ஷிஃப்னாஸ்க்கு வந்து பே பண்ணாதீங்க, 50,000 பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணது ஏன் காசு, அது எப்படி RBI வந்து பே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும்னா ஏன்னா அதில் ஒரு க்ளாஸ் இருக்குது. அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். அண்ட் mutual fund companies have invested around 35,000 crore out of 90,000 crores. ஸோ டோட்டலாக 81 bonds வந்து 90,000 crores வந்து வர்த் இருக்குது இந்தியா முழுக்க வந்து இஷ்யூ பண்ண பாண்ட்ஸில். ஸோ அதில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் மட்டும் 35,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாதி. ஓகேங்களா? ஸோ March 2021 என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா செபி வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செபிஸ் நோட்டிஃபிகேஷன் ஆன் ரெடியூசிங் எக்ஸ்போஷர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் டு 81 bonds. ஸோ செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கிட்ட வந்து 81 bondsல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா காசு கிடைக்காது இல்லையா? ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஹேஸ் ஆஸ்ட் செபி டு வித்ட்ரா த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுங்காட்டி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன கேட்டிருக்காங்கன்னா செபி கிட்ட இந்த நோட்டிஃபிகேஷனை வித்ட்ரா பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு ரீசன்ஸ் இருக்குது, அந்த ரீசன்ஸையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் வந்து ஹெட்டிங்ஸ் என்னென்னாலும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் 2016 to 2015 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஐஎஃப்சி மசாலா பாண்ட்ஸ் பற்றியும் பேசல் 3 அக்கார்ட் பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு ஐஎஃப்சி மசாலா பாண்ட்ஸ் சம்டைம்ஸ் சீன் இன் த நியூஸ் விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐஎஃப்சினா என்ன அப்படிங்கிறது. ஸோ ஐஎஃப்சினா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் விச் ஆஃபர் தீஸ் பாண்ட்ஸ் இஸ் அன் ஆர்ம் ஆஃப் த வேர்ல்டு பேங்க் குரூப். ஸோ வேர்ல்டு பேங்க் குரூப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது தனியாகவே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், வேர்ல்டு பேங்க் குரூப்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவும் இதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ வேர்ல்டு பேங்க் குரூப் இருக்குல்ல, ஸோ குரூப்பில் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸ்டடி படி டெலிகிராம் குரூப் இருக்கு இல்லையா, அதில் நான் சென்ட் பண்ணுறேன். கீழே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சென்ட் பண்ணக்கப்புறம் அதை நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா ஐஎஃப்சி அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு பேங்க் குரூப்பில் ஒன் ஆஃப் த ஆர்ம். ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுறது தான் இந்த ஐஎஃப்சி மசாலா பாண்ட்ஸ். ஸோ இது கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், தே ஆர் த ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் அண்ட் ஆர் அ சோர்ஸ் ஆஃப் டெப்ட் பில் ஃபினான்சிங் ஃபார் த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர். ஸோ ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்னா இப்போது அந்த பாண்டை வந்து ருப்பி கொடுத்து வாங்கணும். ஸோ ருப்பி கொடுத்து வாங்குறாங்கன்னா இன்கேஸ் இந்தியா வந்து அந்த பாண்டை இஷ்யூ பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ வந்து அந்த பாண்டை வந்து ஐஎஃப்சி கிட்ட கொடுத்து இஷ்யூ பண்ண சொல்லி அதுலேருந்து காசு கலெக்ட் பண்ணி திருப்பி ரீபே பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து டெப்ட் ஃபினான்சிங் பாண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ருப்பி டினாமினேட்டட் தான் ஐஎஃப்சி மசாலா பாண்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு பேர் தெரிஞ்சுக்கணும், ருப்பி டினாமினேட்டட் தான் அப்படிங்கிறது. ஸோ போத் 1 and 2 is கரெக்டான ஆன்சர். ஸோ பேசல் 3 அக்கார்ட் ஆர் சிம்பிளி பேசல் 3 ஆஃபன் சீன் இன் நியூஸ் ரிலேட்டட் டு வாட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே தப்பு.
ஸோ இது வந்து பேசில் 3 அக்கார்ட்னாவே பேங்கிங் இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இம்ப்ரூவ் பேங்கிங் செக்டர்ஸ் எபிலிட்டி டு டீல் வித் ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் இம்ப்ரூவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இது பேசில் 3 அக்கார்ட் வந்து உலகம் முழுக்க வந்து பேங்க்ஸ் வந்து சில ரூல்ஸ், ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, அதை உலக இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா இந்த பேசில் 3ல் இருக்கிற அக்கார்ட் அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ எதுங்காட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியலும் எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரக்கும், அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ 81 பாண்ட்குள்ளே வந்துடுவோம். இப்போ இது பேசில் 3 நார்ம்ஸ் கடியில் தான் வந்து 81 பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுங்காட்டி தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போது பேசில் 3 நார்ம்ஸ் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நார்மலாக டயர் 1 கேபிட்டல், டயர் 2 கேபிட்டல் அப்படின்னு இருக்குது, கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர்னு இருக்குது. ஸோ இப்போது உலகம் முழுக்க இருக்கிற பேங்க்ஸ் வந்து சில அமௌண்ட்டை எடுத்து அவங்க தனியாக வச்சுருக்கணும். ஸோ அதுதான் வந்து டயர் 1 கேபிட்டல், டயர் 2 கேபிட்டல். கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர்னால் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ப்ராஃபிட் வரும்போது வந்து சில அமௌண்ட் எடுத்து தனியாக வச்சிடணும். அதுதான் கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர். ஸோ அது வந்து 2.5% ஆஃப் த ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் வெயிட்டட் அசெட்னா என்னங்கிறது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அக்ரிகல்ச்சருக்கு வந்து சர்டன் லோன்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ 10% லோன் கொடுத்துருக்கீங்களா, அந்த 1% வந்து ரிஸ்க்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சிடணும் தனியாக அந்த 1%. ஸோ அதுதான் ரிஸ்க் வெயிட்டட் அசெட். சரிங்களா, லோன் வந்து ஒரு அசெட் தான், திருப்பி உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதுலேருந்து 2.5% எடுத்து கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபராக வந்து வச்சிடணும். அண்ட் டயர் 2 கேபிட்டலில் வந்து 2% ஆஃப் ரிஸ்க் வெயிட்டட் அசெட். அண்ட் டயர் 1 கேபிட்டல் ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து காமன் ஈக்விட்டி டயர் 1 கேபிட்டல் 5.5%, அடிஷ்னல் டயர் 1 கேபிட்டல் அதுதான் வந்து 1.5%. ஸோ இந்த அடிஷ்னல் டயர் 1 தான் 81. ஸோ இந்த 81க்காக இந்த கேபிட்டல் எப்படி ரேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி இந்தியாவில் வந்து இந்த கேபிட்டல் ரேஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து 1.5% வச்சுருக்கணும். ஸோ நார்மலாக உலக அளவில் வந்து பேங்க்ஸ் வந்து இந்த டயர் 1 கேபிட்டல் வந்து 6% வச்சுருந்தா போதும். பட் இந்தியாவில் ஆர்பிஐ ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்கிற நார்ம்ஸ் வந்து 7% வைக்கணும். இது வந்து 5.5, இது 1.5. சரிங்களா. ஸோ இந்த அடிஷ்னல் டயர் 1 கேபிட்டல் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க இந்தியன் பேங்க்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ 81 பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா பேங்க்ஸு. ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா இதில் இட் வில் ஹேவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் போத் பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஷேர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஷேர்னா நார்மலாக ஒரு 4 பேர் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ அதில் ப்ராஃபிட் வந்தது அந்த ப்ராஃபிட்டையும் உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பாண்ட்னா என்னென்னா நீங்கள் யாருக்காவது காசு கொடுப்பீங்க, அந்த மெச்சூரிட்டி பீரியட் அப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வித் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே 81 பாண்ட்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா லைக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாண்டும் இருக்கும், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஷேர்ஸும் இருக்கும். சரிங்களா. ஸோ எதுக்காக இந்த பேசில் 3 நார்ம்ஸ், எதுக்கு 81 பாண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 2007-8 வந்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து நடக்கும். அப்போ வந்து பேங்கிங் கமிஷன் ஆன் பேசில் கமிஷன் ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் BCPSன்னு சொல்லி. ஸோ இந்த கமிஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க தான் வந்து இந்த கேபிட்டல் இவ்வளோ செட்டப் பண்ணும். ஸோ பேசில் 3 அக்கார்ட் படி இந்த மாதிரி கேபிட்டல் செட்டப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கேபிட்டல் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் த ரிஸ்க் வெயிட்டட் அசெட் வச்சு பண்ணுங்கன்னு. ஸோ உலக அளவில் வந்து 10.5% வந்து இந்த பேசில் 3 நார்ம்ஸ் படி வச்சுருந்தா போதும். பட் இந்தியாவில் வந்து ஆர்பிஐ ஸ்டிப்புலேட் பண்ண மாதிரி இந்த காமன் ஈக்விட்டி டயர் 1 மட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 11.5% வந்து பேங்க்ஸ் வந்து தனியாக கேபிட்டல் எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கணும் நாளைக்கு ஏதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா. ஸோ இதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது. ஸோ இதுதான் 81 பாண்ட்ஸ். ஸோ 81 பாண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 செகண்ட் கைஸ். ஸோ 81 பாண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இது இருக்கும். 81 பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஆனால் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் திங், இந்த பாண்டுக்கு வந்து மெச்சூரிட்டி டேட்டே கிடையாது. மெச்சூரிட்டி டேட்டே இப்போ நார்மலாக நான் ஒரு பாண்டு வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3 வருஷத்தில் அதோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னா என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் வந்து என்னோடய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. பட் அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கு எப்போ வந்து உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஹையராக இருக்கும். நார்மல் பாண்ட்ஸை விட இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையராக இருக்கும். அதனால தான் இதுக்கு ரிஸ்க் அதிகம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் அண்ட் அஸ் வெல் அஸ் மெச்சூரிட்டி பீரியட் எப்போன்னு தெரியாது. சம்டைம்ஸ் பேங்க் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் இப்போ எஸ் பேங்க் கிரைசிஸ்னால அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் காசு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அது தெரிஞ்சே நீங்கள் போய் இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடச்சிட்டே இருக்கும். எவ்வளோ வருஷம் தெரியாது, 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ், 6 இயர்ஸ்னு சொல்லி அவங்க மெச்சூரிட்டி பீரியட் சொல்லவே மாட்டாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும். அவங்க நினச்சா தான், பேங்க்ஸ் நினச்சா மட்டும்தான் அதை திருப்பி ரீபே பண்ண முடியும். ஸோ இதுதான் AT1 பாண்ட்ஸ்க்கும் நார்மல் பாண்ட்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். நார்மல் பாண்டில் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராப்பராக பே பண்ணுவாங்க. அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சக்கப்புறம் உங்கள்கிட்ட முழு அமௌண்ட் உங்கள் கையில் கிடச்சிரும். ரிஸ்க் அவ்வளோக்கா இருக்காது. ஸோ அதில் அப்படியே ஆப்போசிட் தான் இந்த AT1 பாண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ ரீசெண்ட் கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் செபியோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா பண்ண சொல்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இதுக்கு ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி டோட்டல்லேருந்து 35,000 crores வந்து AT1 பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூவேஷன் ஆஃப் த AT1 பாண்ட்ஸ் இஸ் டன் as per expected redemption rate, say 5 to 7 years. இப்போ நார்மலாக இருக்கிற பாண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். இதுக்கு மெச்சூரிட்டி பீரியடை சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அது தகுந்த மாதிரி தான் இவங்களே யார் காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்களே வந்து ஒரு இயர் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நார்மலாக வந்து 3 to 5 years அப்படின்னு சொல்லி இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த 3 to 5 yearsக்குள்ளே வந்து காசு திருப்பி கிடைக்கலனா, லைக் பிரின்சிபல் போட்ட அமௌண்ட் கிடைக்கலனா, ஓகே அடுத்து 5 to 7 yearsன்னு போடுவாங்க. அடுத்து அந்த 7th இயரும் வந்துருச்சு அப்படின்னா, ஓகே 7th இயரும் கிடைக்கல, அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 9 to 10 yearsன்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் ரிடம்ஷன் டேட் வந்து இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. பேங்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க AT1 பாண்ட்ஸ்க்கு. நான் வாங்குறவனே நானே ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஓகே தோராயிரமாக இப்போ கிடைக்கும், அப்போ கிடைக்கும்னு. ஸோ இதுதான் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ். ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் ட்ரீட் AT1 bonds as bonds with maturity period of 100 years. ஸோ AT1 பாண்ட்ஸை வந்து நீங்களாக வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே அசியூம் பண்ணிங்களா 5 to 7 yearsன்னு, 100 வருஷம் நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எப்போ கிடைக்கும்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு நம்பராக 100 வருஷம்னு வச்சுப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ நாட் மோர் தென் 10% of funds in a mutual fund scheme should be invested in AT1 bonds. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் மூலயமா உங்களுக்கு வருது இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு காசு வருது இல்லையா, ஸோ அதிலேருந்து நாட் மோர் தென் 10%க்கு மேலே, ஐ மீன் 10% கீழே தான் நீங்கள் வந்து AT1 பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி செபியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ரேஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் த எக்ஸ்போஷர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் டு AT1 பாண்ட்ஸ். ஸோ AT1 பாண்ட்ஸ்க்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து அவ்வளோக்கா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 100 வருஷம் அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கு வந்து என் காசு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே வரப்போகுது தான் நான் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதே 100 வருஷம் ஒரு பாண்டோட மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அதனால தான் வந்து 100 வருஷம் சொல்லி வச்சுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க AT1 பாண்ட்ஸில். ரைட் டவுன் ஆஃப் AT1 பாண்ட்ஸ் குட் ஹேவ் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆன் இன்வெஸ்டர்ஸ். இப்போ வந்து பண்ணாங்களே RBI வந்து காசு கட்டாதீங்க, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ AT1 பாண்ட்ஸில் அவங்க திருப்பி தர வேணாம்னு சொல்கிறாங்க. அதை ரைட் டவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் டவுன் பண்ணுறனால இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய இம்பேக்ட், பாதிப்படைவாங்க அப்படிங்கிறங்காட்டி இந்த ரேஷனல் அதுக்கு பின்னாடி தான் வந்து இந்த 2 அறிக்கையும் விட்டுருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதோட கன்சர்ன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டிங் AT1 பாண்ட்ஸ் வித் மெச்சூரிட்டி பீரியட் ஆஃப் 100 years மோர் ரிஸ்கி, ஹையர் செல் ஆஃப் AT1 bonds and lower demand for AT1 bonds. நான் சொன்ன மாதிரி யாரும் AT1 bonds வாங்க மாட்டாங்க. 100 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட்னா யார் வந்து வாங்குவாங்க? ஸோ ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அதனால் யாரும் வாங்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், ரெடியூசிங் எக்ஸ்போஷர் டு 10% of funds in mutual fund scheme make it difficult for the banks to raise capital required to comply with Basel norms. இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான் அதிகமாக வந்து AT1 bondsல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம், ரிஸ்க்கும் அதிகம், as well as இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். அதனால் இப்போ வந்து இந்த 100 வருஷம் இந்த 10% சொல்லியிருக்கிறனால பேங்க்ஸ்க்கு அவ்வளோக்கா வந்து காசு வராது. AT1 பாண்ட்ஸ் மூலிமா பேங்க்ஸ் காசு வராது. இதனால் இந்த Basel 3 நார்ம்ஸ், RBI வந்து கொடுத்துருக்க ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்கிற நார்ம்ஸ் இந்த 11.5% அப்படிங்கிறத வந்து ஐ மீன் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா AT1 பாண்ட்ஸ் மூலிமா 1.5% வந்து ஆஃப் த ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ அது வந்து எடுத்து வைக்க முடியாத மாதிரி போயிடும். ஸோ இதுதான் வந்து AT1 பாண்ட்ஸ் அண்ட் நார்மல் பாண்ட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் AT1 பாண்ட்ஸ் வந்து பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட மெச்சூரிட்டி பீரியட் எப்போனே தெரியாது. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபுல் டாபிக் ரிலேட்டட் to AT1 bonds. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுது அப்படின்னா டெஃபினெட்லி கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுங்க. லெட் எவ்ரி ஒன் நோ, ஸ்ப்ரெட் நாலேஜ். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு, அதை மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஆஸ் வெல் அஸ் டெலிகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் குவைரிஸ் இருக்குது, நம்மளோட இன்னொரு கோர்ஸஸ்லாம் ஜாயின் பண்ணணும், பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் சொல்லி கோர்ஸஸ் வந்து NCERTலேருந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் நடத்திட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகே? அண்ட் யா கைஸ், அண்ட் UPSC மென்டரிங் கோர்ஸும் போயிட்டுருக்கு. இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இட்ஸ் அரவுண்ட் த கார்னர் அப்படிங்கிறனால
நிறைய பேருக்கு என்ன படிக்கிறது எது படிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அது மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, எவ்வளோ டெஸ்ட் சீரிஸ் போடணும், எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. வேறு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அண்ட் CSAT மென்டரிங் கோர்ஸும் போயிட்டுருக்கு. அதுக்கான டெமோ வீடியோஸ் கீழே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.